ஹை ஆல். இந்த வீடியோல வந்து .NET வெப் ஏபிஐனா என்னன்னு பார்க்கலாம். அதோட பர்ப்பஸ் என்ன, அதோட யூஸ் என்ன, எதுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்க. .NET வெப் ஏபிஐங்கிறது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. எதுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கிளைண்ட் அப்ளிகேஷனையும் ஒரு சர்வரையும் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னா, ஏபிஐ. ஏபிஐங்கிறது என்னன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸுங்கிற ஒரு வேர்டே உங்களுக்கு வந்து சொல்லும். இது வந்து இட்ஸ் a bridge. ஒரு bridge மாதிரி bridge தான். அந்த bridge மூலமா வந்து ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். கிளைண்ட் அண்ட் சர்வர். ஃப்ரண்ட் எண்டு வரும்போது வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன், பேக் எண்டு வரும்போது சர்வர் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரெஸ்ட்ஃபுல் வெப் சர்வீசஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட்ஃபுல் வெப் சர்வீசஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ரெஸ்ட்ஃபுல்ங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லையாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ஃபுல்ங்கிற ஆர்கிடெக்சர் வந்து ஜேசன் ஃபார்மேட்டட் டேட்டால வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ரிட்டர்ன் பண்ணும். நீங்க அனுப்புறதும் வந்து உங்களோட ரிக்வெஸ்ட்டும் வந்து ஜேசனாவும் இருக்கும். ரிட்டர்ன் பண்றதும் உங்களுக்கு ஜேசனா தான் கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கெட், போஸ்ட், புட், பேட்ச், டெலீட்னு நிறைய ஹெச்டிடிபி மெத்தட்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னென்னு நான் சொல்றேன். கெட்டுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும், அதாவது சர்வர்ல அந்த ஒரு பர்டிகுலர் ஏபிஐல உள்ள இன்ஃபர்மேஷனை நீங்க ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் வந்து கெட் மெத்தட் யூஸ் பண்றாங்க. போஸ்ட் மெத்தட் அப்படின்னா நீங்க ஒரு ரெஸ்பான்ஸை அனுப்புறீங்க, ஒரு ஃபார்ம் சப்மிஷன் அனுப்புறீங்க, ஒரு ஃபார்ம்ல வந்து ஒரு 2-3 டேட்டா டெக்ஸ்ட் பாக்ஸை ஃபில் பண்ணி அதை அனுப்புறீங்க இல்லையா, அதை போய் டேட்டா பேஸ்ல ஒரு புது ரெக்கார்டா சேவ் பண்றதுக்கு போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றாங்க. புட் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, புட்டும் பேட்சும் கிட்டத்தட்ட ஒரே யூஸ் தாங்க. புட்டும் பேட்சும் அப்டேட் பண்றதுக்காக தான். ஆனா ஒரு விஷயம் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, புட் மெத்தட் வந்து எல்லா ஃபீல்ட்ஸையும் அப்டேட் பண்ணும். பேட்ச் மெத்தடுங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட மட்டும்தான் அப்டேட் பண்ணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட ஒரு 5 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஃபுல் நேம், யூசர் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அப்படின்லாம் இருக்கு உங்ககிட்ட. அதுல வந்து நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து இமெயில் ஐடி மட்டும்தான் நீங்க மாத்தணும் அப்படின்னா பேட்ச் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க இமெயில் ஐடி மட்டும் நீங்க மாத்திக்கலாம். இல்ல நான் வந்து ஸ்பெசிஃபிக்காலாம் இல்லை, எனக்கு ஏதோ ஒரு டேட்டா மாத்தினா கூட எனக்கு ஃபுல் ஃபார்மும் அப்டேட் ஆனாலும் எனக்கு, அதாவது ஃபுல் ஃபார்மும் அப்டேட் பண்ணும் அப்படின்னா நீங்க புட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். டெலீட்னா ஒரு ரெக்கார்டை வந்து நீங்க டேட்டா பேஸ்ல இருந்து டெலீட் பண்றதுக்கு டெலீட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கெட், போஸ்ட், புட், பேட்ச், டெலீட். இது வந்து வர வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கெட் மெத்தட் என்ன பண்ணும், போஸ்ட் என்ன பண்ணும், நம்ம கோடிங் வழியாவே வந்து எப்படி எப்படிலாம் இருக்கும், எப்படி எப்படிலாம் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஏன் வந்து .NET வெப் ஏபிஐ வந்து யூஸ் பண்ண போறோம். .NET வெப் ஏபிஐ வந்து ஏன் யூஸ் பண்ணணும், ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஓஎஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் ஓஎஸ்ன்னு இல்லாம இது வந்து சப்போர்ட்ஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ். அதாவது விண்டோஸ் ஓஎஸ், லினக்ஸ் ஓஎஸ், மேக் ஓஎஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஸ்கேலபிள். இது வந்து .NET வெப் ஏபிஐ வந்து இப்போ சப்போஸ் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு வந்து நிறைய ரிக்யர்மெண்ட்ஸ் வருது அப்படிங்கும்போது நீங்க வந்து புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. இதுலயே வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி ஈஸியா வந்து ஸ்கேலபிளும் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்கேலபிள்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஏபிஐ, எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். அதுதான் வந்து ஸ்கேலபிள். ஸோ புதுசா பண்ணணும்னு கிடையாது. இது வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். உங்களுக்கு ஈஸியா வந்து புது ரிக்யர்மெண்ட்ஸ் வந்தா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்யூர்னா வந்து ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சொல்றாங்க. ஆத்தென்டிகேஷன்ங்கும் போது அந்த யூசர் வந்து ஆத்தென்டிகேட்டட் யூசரா அப்படின்னு பாக்குறாங்க. ஆத்தென்டிகேட்டட்னா புது யூசரா இல்ல எக்ஸிஸ்டிங் யூசரா பாக்குறாங்க. ஆத்தரைசேஷன் பார்க்கும்போது அது வந்து மாடியூல்ஸ்
அதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு உங்களுக்கு ஆத்தரைஸ் இருக்கா, யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஆத்தரைசேஷன் இருக்கா அப்படிங்கிறது தான் ஆத்தரைசேஷன். இதுலயே நீங்க வந்து ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெப் ஏபிஐ வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி இன்டகிரேஷன் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி இன்டகிரேஷன் வரும்போது இட் மைட் பி வந்து பேமெண்ட் கேட்வேயா இருக்கலாம், இல்ல வந்து வேற ஒரு ஏபிஐ இருக்கு, அந்த ஏபிஐ மூலமா இன்னும் அந்த ரெஸ்பான்ஸை நம்ம ஏபிஐக்குள்ளார ரிசீவ் பண்ணி அதை நம்ம ஒரு ஜேசன் ஃபார்மேட்டடா கொடுக்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து .NET வெப் ஏபிஐ யூஸ் பண்றாங்க. ஸோ வந்து .NET வெப் ஏபிஐயோட பேசிக் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்ஸ், மாடல்ஸ், ரவுட்டிங். யூஸ்வலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இட்ஸ் எம்பிசி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு. எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாடல்ஸ், கண்ட்ரோலர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் C stands for controllers, V stands for viewsங்க. ஸோ இங்க வந்து ஏபிஐக்கு வரும்போது வியூஸ்ங்கிறது வந்து நம்ம இங்க வந்து கம்மியாக தான் பயன்படுத்துவோம். ஸோ அதனால வியூஸ் நான் இங்க கொடுக்கல. ஸோ கண்ட்ரோலர்ஸ், மாடல்ஸ், ரவுட்டிங் சொல்லும்போது ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸை வந்து டிஃபைன் பண்றதுக்காக ரவுட்டிங் பண்றோம். ஸோ ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றது, இப்போ லிஸ்ட் ஆல் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்படியே கொடுக்க முடியாது இல்லையா, நம்மளுக்கு தேவைக்கேற்ப மீனிங்ஃபுல்லா ஒரு ரவுட்டிங் எண்ட் பாயிண்ட் கொடுப்போம். லிஸ்ட் எம்ப்ளாயீஸ் இல்ல லிஸ்ட் ஆல் எம்ப்ளாயீஸ், அது நம்ம வந்து கோடிங் பண்ணும்போது பார்க்கலாம் எப்படி வந்து டிஃபைன் பண்ணும் எல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கோட் எக்ஸாம்பிள், எப்படி ஒரு சிம்பிள் ஏபிஐ வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த கோடை பத்தி கவலைப்பட வேணாம், நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம் எப்படி வந்து பில்ட் பண்ணணும், கோட் எழுதணும், நான் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த வெப் ஏபிஐல வந்து த்ரெட் ஆப்ரேஷன் சொல்றாங்க. த்ரெட் ஆப்ரேஷன்ஸ் போது த்ரெட்டுங்கிறது வந்து CRUD. C stands for create, R stands for read, U stands for update, D stands for delete. அதுதான் த்ரெட் ஆப்ரேஷன். ஸோ இந்த வெப் ஏபிஐல வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணலாம், ஒரு ரெக்கார்டை ரீட் பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இது ஒரு ரெக்கார்டுனே கிடையாது, மல்டிபிள் ரெக்கார்ட்ஸும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து த்ரெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க் வந்து டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அதாவது டேட்டாபேஸோட கம்யூனிகேட் பண்றதுக்கு அதுக்குள்ள இருக்க என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து யூஸ் பண்றாங்க. ரெபாசிட்டரி பேட்டர்ன், இப்போ நான் உங்களுக்கு இதுல எல்லா டேர்ம்ஸும் பத்தி நீங்க இப்போ கவலைப்பட வேண்டாம், நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல எல்லாமே உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் அது என்னன்னு. ஸோ என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க், ரெபாசிட்டரி பேட்டர்ன் இதெல்லாம் பார்த்து நீங்க வந்து இப்போ வந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஸோ ரெபாசிட்டரி பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஒரு கிளீனான ஆர்கிடெக்சர் வச்சு பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து த்ரெட் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, ஆத்தென்டிகேஷன் வந்து எக்ஸிஸ்டிங் யூசரா இல்ல நியூ யூசரா அப்படின்னு பார்த்துட்டு டோக்கன் ஜென்ரேட் பண்ணணும். டோக்கன் அதாவது செக்யூர் பண்ணணும் இல்லையா, உங்களோட ஏபிஐ வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு பர்டிகுலர் யூசர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூசருக்கு நீங்க ஒரு டோக்கன் கொடுக்கணும், அப்படிதானே. ஸோ அந்த டோக்கன் எப்படி ஜென்ரேட் பண்றதும் நான் சொல்றேன். இது வந்து JWTங்கிறது வந்து ஜேசன் வெப் டோக்கன். ஸோ அந்த 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 டோக்கன் எப்படி ஜென்ரேட் பண்ணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஆத்தரைசேஷன் வரும்போது RBAC, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். அதாவது இப்போ ஒரு அப்ளிகேஷன்ல யூசர்ஸ் வந்து நிறைய லெவல்ல இருப்பாங்க, அவங்களோட ரோல் வந்து நிறைய லெவல்ல இருப்பாங்க. அட்மின் யூசரா இருக்கலாம், இல்ல ஜஸ்ட் மெம்பரா இருக்கலாம், இல்ல கெஸ்ட் யூசரா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் யூசருக்கும் எப்படி வந்து ஒரு ரோலை வந்து நம்ம செட் பண்ணணும், யாருக்கு என்னென்ன மாதிரி ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு செட் பண்றது தான் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து OAuth அண்ட் ஐடென்டிட்டி சர்வர்னு இருக்கு, நான் அதை பத்தி நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுவும் கிட்டத்தட்ட வந்து டோக்கன் ஜென்ரேட் பண்றது தான். ஸோ நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்றேன் எப்படி JWT வர்சஸ் OAuth நான் என்னென்ன எல்லாமே நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா த்ரெட் ஆப்ரேஷன் பார்க்க போறோம்,
அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஆத்தரைசேஷன் அண்ட் ஆத்தென்டிகேஷன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட் எப்படி ஒரு வெப் ஏபிஐ ஃபுல்லாக முடிச்சதுலையோ நம்ம எப்படி வந்து டெப்ளாய் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம வந்து எப்படி வந்து எப்படி டெமான்ஸ்ட்ரேட் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அசீர் யூஸ் பண்ணியோ இல்லை ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணியோ நம்ம வந்து டெப்ளாய் பண்ணலாம். டாக்கர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் சிஐசிடி பைப்லைன் எப்படி பண்ணணும்னு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி கிரியேட் பண்ணணும், ரீட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், அந்த 4 ஆப்ரேஷனையும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, கமெண்ட்ஸ் செக்ஷனில் வந்து உங்களோட கொஷின்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருக்கோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.